பக்தி கவசம் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது பார்த்தோம்னா குரு பெயர்ச்சி பலன்கள் தான் பார்க்க இருக்கிறோம். வருகின்ற ஜூன் மாதம் 2ஆம் தேதி அன்று காலை 6:30 மணிக்கு பார்த்தோம்னா குரு பகவான் கடக ராசிக்கு பெயர்ச்சியாக இருக்கிறார். ஸோ இந்த பெயர்ச்சியானது மேஷ ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கொடுக்க போகுது அப்படின்றத இப்போ தெளிவாக பார்க்கலாம். பொதுவா சந்திரனால ஆளப்படுகின்ற இந்த கடகராசியில குரு பகவான் சொந்த உச்ச வீட்டுக்கு நுழைகின்றனால திடீர் செல்வாக்கு அதிகரிக்க போகுது. நிறைய ராசிகளுக்கு இது உண்டாகும். குருவின் பார்வைகளுக்கு பலம் அதிகம் இருக்கின்ற இடத்தை விட அப்படின்னு நிறைய பதிவுகள்ல நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ இந்த கடகத்துல குருவின் உச்ச ராசியாக வரக்கூடியதுக்கு குரு பெயர்ச்சியாக இருக்கின்றனால நிறைய பேத்துடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்களும் நிகழ இருக்கிறது. சரி, இந்த குரு பகவானின் பெயர்ச்சி காலத்துல மேஷ ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கொடுக்க போகுது? மேஷ ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் 4ஆம் வீட்டுல பெயர்ச்சியாக போறாரு. ஸோ இந்த குரு உங்களுடைய ராசியின் 9வது மற்றும் 12வது வீட்டின் அதிபதியாக குரு வராரு. ஸோ இந்த குரு பெயர்ச்சி 2026 உங்கள் வாழ்க்கையில் நிறைய மகிழ்ச்சிகரமான சுச்சுவேஷன் எல்லாம் ஏற்படுத்த போகுது. ஒவ்வொருத்தங்களுக்கு சில பழைய மூதாயார் சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பழைய வீடு அல்லது பூர்வீகத்தில் முன்னோர்கள் சம்பாரிச்ச வகைரா சொத்து இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பளிக்கும். குடும்ப உறுப்பினர்கள் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுடைய மனைவி அல்லது பெண்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய கணவன்மார்களால் நிறையா மகிழ்ச்சிகரமான சுச்சுவேஷன்ஸுன்றது உங்களுக்கு சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். தாயின் மேல் அன்பு அப்படின்றது அதிகரிக்கும். வீட்டில் நிறைய விருந்தினர்கள் அடிக்கடி அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்த போகுது. வெளிநாட்டு மூலமா வர வேண்டிய பணம் உங்க கைக்கு சேரும். அது மட்டும் இல்லை, ஏற்கனவே முதலீடு பண்ணியிருந்து உங்க கைக்கு பணம் வராம இருந்தது எல்லா பணமும் உங்க கைக்கு சேரும் பார்ட்டாக. அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த குரு பயிற்சியானது வீடு வாங்குவதற்கான யோகத்தை அளிக்க போகுது. புதுசா வீடு வாங்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது இந்த குரு பயிற்சி காலத்துல உங்களுக்கு கொடுக்கும். உடல்நிலையில சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு மறையுங்க. அதனால ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துவது அவசியம். அதே போல ஆயுளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. வெளிநாடு சென்றவர்கள் வீடு திரும்பவே முடியலையேன்னு கஷ்டப்பட்டவங்களுக்கு எல்லாத்துக்குமே சரி, சொந்த நாட்டுக்கு திரும்பக்கூடிய சுச்சுவேஷன் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஆன்மீகத்துல உங்களுக்கு நாட்டம் அப்படின்றது அதிகரிக்க போகுது. யாரையும் நம்பி அக்ரிமெண்ட்ல எந்த ஒரு சைனும் பண்ணாதீங்க. சப்போஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணினீங்க அப்படின்னா தேவையில்லாத விரைய செலவுகள், கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் இந்த மாதிரி முடியறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து தன்னுடைய பார்வைகள் 5ஆம் பார்வையாக உங்கள் ராசியிலிருந்து 8ஆம் வீட்டையும், அதே மாதிரி அடுத்து 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியிலிருந்து மகர வீட்டையும் பார்க்கிறார். ஸோ இது நாள் வரைக்கும் தொழில் புதுசாக ஆரம்பிக்க முடியலையேன்னு கஷ்டப்பட்டவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம்தான். வேலை கிடைக்காதவங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பும், தொழில் அமையாதவங்களுக்கும் சரி நல்ல ஒரு தொழில் அமைப்பும் ஏற்பட போகுது. அடுத்து கடகராசியில் பயிற்சி ஆகக்கூடிய இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டை பார்க்கறனால நல்லதொரு வாழ்க்கை துணை உங்களுக்கு அமைச்சு கொடுப்பாங்க. இது நாள் வரைக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்கள்லையும் சரி தடையா இருந்திருக்கு அப்படின்னா இந்த தடைகள்லாம் விலகி ஜூன் 2ஆம் தேதி கழித்து உங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய சூழ்நிலை ஏற்பட போகுது. ஸோ சொந்த ஊரில் இல்லாமல் பக்கத்து மாவட்டங்களில் நீங்கள் தேடுறது நல்லதுங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் தடைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த தடங்கள் விலகி
மெடிசன் ட்ரீட்மெண்ட் விரயத்தினால குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான யோகம் உங்களுக்கு வருகின்ற ஜூன் 2ஆம் தேதிக்கு மேலே ஏற்பட போகுது. வியாபாரத்தை விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, இந்த டைம் ஒரு நல்ல நேரம்னு தான் சொல்லுவேன். ஜூன் 2ஆம் தேதி கழித்து இந்த டைமை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது மிகவும் வந்து நல்லது. வியாபாரம் விருத்தி அடையும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த உணவு சார்ந்த விஷயங்கள் வியாபாரம் செய்கிறவங்க இருப்பீங்க. ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்டு, பழக்கடை இந்த மாரி கடைகள் வந்து வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களாக நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா நல்லதொரு லாபம் தரக்கூடிய மாதமாக இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு ஆரம்பிச்சிடும். மேலும் இந்த குரு பெயர்ச்சி காலத்துல நீங்க என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்னா, வியாழக்கிழமை வந்து ஒரு பழுப்பு நிற பசுவிற்கு வந்து கடலை மாவு ரொட்டிய உணவாக கொடுங்க. ஸோ இந்த கொடுக்குவதன் மூலம் கண்டிப்பா குருவின் பலன் அப்படின்றது முழுமையாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். அடிக்கடி நவகிரகத்துல இருக்கிற குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்வதன் மூலமும் நல்ல பலன் அளிக்கும். இந்த பதிவு இதோட நிறைவடைந்தது. அடுத்த ராசிக்கு அடுத்த பதிவுல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.